கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண் அளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேச போகிற டாபிக் வந்து கைலாசம். ஸோ நித்யானந்த் அவர்களுடைய ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் தான் இன்னைக்கு இங்கே வந்து பேச போகிறோம். ஒரு ஓவர் வியூவாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா, கிட்டத்தட்ட 30 வருஷமாக பிளான் பண்ணி ரெடி பண்ண ஒரு நாடு அப்படின்னு அவரு சொல்கிறாரு. அந்த கைலாசா அப்படிங்கிற விஷயத்த வந்து 30 வருஷமா பிளான் பண்ணி பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. அண்ட் நிறைய விஷயங்கள் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். நாளைக்கு விச் மீன்ஸ் குரு பூர்ணிமான்னு நினைக்கிறேன், ஓகேங்களா, ஜூலை 21 சொன்னாங்க. ஸோ அன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. அது என்ன அனௌன்ஸ்மெண்ட்னா, கைலாசா வில் பி ஓப்பன் டு ஆல் அப்படிங்கிறதும், நீங்கள் உள்ளே வந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்களுடைய மேஜரான ஒரு பிளானாகவே இருக்குது. அப்படின்னா என்னன்னா, உள்ளே வந்தால் போதும், விச் மீன்ஸ் ட்ராவல்லேருந்து எல்லாமே ஃப்ரீ. ஒரு கண்ட்ரி இப்போ இங்கே இருக்கிறவங்களுடைய மென்டாலிட்டியில் எப்படி இருக்கு, எங்கன்னா ஒரு கண்காணாத இடத்துக்கு போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் யோசிப்போம். அதையே வந்து ப்ரோ ஆக்சுவலி டுக் இட் சீரியஸ்லி நினைக்கிறேன். என்னாச்சுன்னா, அந்த கண்ட்ரியில் விச் மீன்ஸ் கைலாசாவில் எல்லாமே ஃப்ரீ. நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போனால் ஃப்ரீ, உங்களுடைய பசங்களுக்கு வந்து எஜுகேஷன் கொடுக்கணும், ஸ்கூலு, அப்புறம் வந்து காலேஜா ஃப்ரீ. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஜாப் இல்லாமல் இருக்கீங்களா, உங்களுக்கு ஜாப் இருக்கும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம். நீங்கள் செலவு பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அது மட்டும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஃப்ரீ. ஹாஸ்பிட்டல் ஃப்ரீ, காலேஜ் ஃப்ரீ, ஸ்கூல் ஃப்ரீ, அப்புறம் வந்து எஜுகேஷன் ஃப்ரீ, எல்லாமே வந்து ஃப்ரீ. ஓகேங்களா, எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கிற ஒரு நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைலாசா தான். அந்த கைலாசாவை 30 வருஷமாக கஷ்டப்பட்டு உருவாக்கியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், இதுக்காக ஒரு தலைமுறையே வந்து எனக்காக வந்து ஒர்க் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 30 வருஷமாக எல்லாருமே வந்து எனக்காக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸ் வந்தாலும், எவ்வளோ பெரிய தடங்கள் வந்தாலும் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணிக்கிட்டு எனக்காக வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்காக வந்து நான் வந்து என்றைக்குமே வந்து ஒரு பிக்கெஸ்ட் இதுவாக இருப்பேன். பரம்பொருள் சிவனுடைய ஆசீர்வாதம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பில்டப்போடு ஒரு வீடியோ ஒன்று வந்து நித்யானந்த் அவர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் அவரே பேசின விஷயங்கள் தான் இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் ஹோப் ஸோ நாளைக்கு தான் ஃபர்தராக எல்லா விஷயங்களும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து கைலாசா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அப்படின்னும், யூஎனோட கைலாசாவை ரெப்ரசென்ட் பண்ணி நிறைய பேர் போய் பேசியிருந்தாங்க அப்படிங்கிறதும், அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைலாசாக்கு வந்து விசா அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ஆன்லைன் வெப்சைட்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. இன்டர்போல்ல இருந்து எல்லாருமே தேடிட்டு இருக்கிற ஒரு பர்டிகுலர் நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நித்யானந்த் அவர்கள். அவரே வந்து ஒரு இடத்துல கைலாசா இருக்கு அப்படின்னும், லாஸ்டா அந்த வீடியோஸ்ல என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவுக்கு வந்துட்டீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து ஃப்ரீ அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ ஆஸ்திரேலியா பக்கத்தில் எங்கேயாவது ஒரு ஐலாண்டில் இருக்கா அப்படிங்கிறதா வந்து மிகப்பெரிய குழப்பங்களா இருந்தது. விபிஎன் யூஸ் பண்ணி நம்மளாம் வந்து வெப்சைட் பார்க்கறதே இந்த காலத்தில் கஷ்டமா இருக்கு. நம்ம விபிஎனை யூஸ் பண்ணி தலைவா வந்து ஒரு மிகப்பெரிய கண்ட்ரியே கிரியேட் பண்ணி வச்சிருக்கான் அப்படிங்கிறதா வந்து இட் இஸ் அப்சல்யூட்லி ரெடிகுலஸ் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இன்னைக்கு இதை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண நினைச்சேன். அண்ட் வி ஆல் வெயிட்டிங் ஃபார் தட் ஒன் டே. என்ன டே அப்படிங்கிறது அது நாளைக்கு தான். அந்த நாளைக்கு தான் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைலாசாவோட உள்ள போகிறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே தாண்டி உள்ள போனால் எல்லாமே ஃப்ரீ அப்படிங்கிறாங்களே. நாளைக்கு கைலாசா வில் பி ஓப்பன் டு ஆல் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் உங்ககிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு. அந்த அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ ஒருத்தருக்கு நாலேஜ் சொல்லிட்டு நான் நம்புறேன். தேங்க்ஸ் ஸோ மச்.